மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதியுதவி அளிக்கும் என எதிர்பார்க்கிறோம். நயினா நாகேந்திரன் பேட்டி. சென்னை அடுத்த தாம்பரம், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் பாஜக உறுப்பினர் சேர்ப்பு நிகழ்ச்சியில் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினா நாகேந்திரன் கலந்து கொண்டு உறுப்பினர் அட்டைகளை வழங்கினார். நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் பிடித்த மாணவியையும் பாராட்டினார். இதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் கூறியதாவது: அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக அகில இந்திய அளவில் புதிதாக உறுப்பினர் சேர்க்கை தொடங்கி முதல் உறுப்பினராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் உறுப்பினராகி அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் நமது இன்றைக்கு குழு தலைவராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணன் எச் ராஜா அவர்கள் முதல் உறுப்பினராகி தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் செங்கல்பட்டு, இன்றைக்கு செங்கல்பட்டு கிழக்கு, வடக்கு, தெற்கு, அதே மாதிரி விழுப்புரம், திண்டிவனம் ஆகிய எல்லா பகுதிகளிலும் ஊர் ஊராக போய் தெரு தெருவாக போய் எல்லா மக்களுடைய உணர்வுகளை தெரிந்து கொண்டு உறுப்பினர்கள் சேர்க்கைக்காக நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த பகுதியில் நம்ம பொண்ணு பேர் அஸ்வினிங்கிற பாப்பா நீட்டில் 720 மார்க்குக்கு 670 மார்க் வாங்கி ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் இன்னைக்கு படிக்கிறதுக்காக இடம் கிடைச்சிருக்கு. அவர்களையும் பாராட்டி நாங்கள் இந்த நேரத்தில் பாராட்டி இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறோம். வேற நீங்க தான் கேட்கணும். கட்சி வளர்ச்சிக்காக என்னென்ன பணிகள்? கட்சி வளர்ச்சிக்காகத்தான் இப்போ ஏற்கனவே பாரத பிரதமர் 3வது முறையாக பிரைம் மினிஸ்டராக வந்த பிறகு நிறைய திட்டங்கள், ஏற்கனவே நிறைய திட்டங்கள் அறிவிச்சுட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கி 70 வயசுக்கு அப்புறம் கூட எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் திட்டம் கிடைக்கணுங்கிறது கிட்டத்தட்ட நாடு முழுவதுக்கும் 12 கோடி பேருக்கு மேலாக அந்த திட்டத்துக்கு பயன்பெறும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. நிறைய மத்திய அரசு திட்டங்கள், ஆயுஷ்மான் பாரத் திட்டம், வீடு கொடுக்கக்கூடிய திட்டம், கரீப் கல்யாண் யோஜனா, அதாவது ஏழை மக்களுக்காக நியாய விலை கடைகளில் 25 கிலோ அரிசி இன்னைக்கும் மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் அது மாநில அரசு கொடுக்குறது மாதிரி ஒரு பாவனை வேற நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் எல்லாமே மத்திய அரசு திட்டங்கள் தான் மாநில அரசு மூலமாக கொடுக்கப்பட்டது. இந்தியா முழுமையான திட்டங்கள் தமிழகத்துக்கு கிடைக்குது. அது இந்த மாதத்துக்கு குறிப்பா ஏப்ரல் மாதம் சென்னையில பிரதமர் பிரச்சாரம் பண்ணும்போது இந்த மெட்ரோ ட்ரெயினுக்கான எக்ஸ்பென்ஷன் திட்டம் உட்பட பெங்களூர் ரயில்வே பல திட்டங்களுக்கு நிச்சயமா நடவடிக்கை எடுக்கணும்னு வாக்குறுதி கூட அளிச்சிருக்காங்க. ஆனா அந்த ஆர்டிஐல போட்டு கேட்கும்போது 11 மாநிலங்களுக்கு இந்த நிதி பங்கீடுல தமிழகத்துக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஆகஸ்ட் மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் அறிவிச்சதுல ₹1 கூட கிடைக்கல. இந்த பொது போக்குவரத்து மக்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கிற மெட்ரோ திட்டம் நிறைவேற்றினா எல்லாருமே ஒரு பெரிய பயனடிக்கும். அது பெரிய ஒரு ₹1 கூட கிடைக்கலன்னு சொல்றது இல்ல ₹1 கூட கிடைக்கலன்னு சொல்றது மெட்ரோக்கு இல்லையா? மெட்ரோல இதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே மத்திய அரசுடைய பங்களிப்பு இருக்கு. இந்த வருஷத்துல இனிமேல் கொடுப்பாங்களா இருக்கும் இல்லையா? அதனால ₹1 கூட கிடைக்கலங்கிறத நம்ம சரியா இருக்க முடியாது. போக்குவரத்து துறை, போக்குவரத்து மட்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 11 வந்தே பாரத் ட்ரெயின் விட்டுருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், சென்னை, சேலம், சென்னை, திருநெல்வேலி, இப்போ கூட சென்னைக்கு நாகர்கோவில், இதெல்லாமே மத்திய அரசு திட்டம் மக்களுக்காக தானே, தமிழ்நாட்டு மக்களுக்காக தானே. இந்த வந்தே பாரத்தில் கேரளா மக்களும் அல்லது ஆந்திரா மக்களும் ஏறி போகிறது இல்லையா? யார் வேணாலும் போகலாம், இந்தியா முழுக்க யார் வேணாலும் போகலாம். இது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி தானே மத்திய அரசு செய்யக்கூடாது. அதனால் மத்திய அரசு எந்த பாகுபாடும் இல்லாமல் நிச்சயமாக தமிழகத்துக்கு வேண்டிய அத்தனை திட்டங்களும் சேர்ந்துட்டு. குறிப்பா இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்காக தமிழக பாஜக சார்பில் கோரிக்கை வச்சு அந்த திட்டத்தை கொண்டு வந்தா உங்களுடைய கட்சிக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்குமா? அதுக்காக இல்ல, நிச்சயமா கண்டிப்பா மெட்ரோ ரயில் திட்டமாக இருந்தாலும் எல்லா திட்டமும் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமா எங்க கட்சி சார்பாக எங்களுடைய கோரிக்கையிட மத்திய அரசு வலியுறுத்தும். இந்த விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, தொடர்ந்து திமுக விமர்சனம் பண்றாங்க. அதை எப்படி? அதாவது இது சுதந்திர நாடு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி நல்லபடியாக வரணுங்கிறதா ஒவ்வொருடைய எண்ணமாக இருக்கும். இதில் மதிப்புக்குரிய திரு விஜய் அவர்கள் மாநாடு நடத்துகிறாங்க. பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு காலதாமதம் 1000 கொஸ்டின் போடுறாங்க. அதில் நியாயமாக சுதந்திரமாக அவங்களுக்கு அது ஒரு அனுமதி கொடுத்து நடத்த விட்டுருந்தா இதில் இந்த மாதிரி இஷ்யூ வந்திருக்காது. தொடர்ந்து அமைச்சர்கள் அவர் பார்க்கறனால அதை எப்படி பார்க்குறீங்க? பதட்டமாக பார்க்குறீங்களா, பயமாக பார்க்குறீங்களா? எங்களுக்கு பயமோ பதட்டமோ யார் வேலையும் கிடையாது. இது அது அவங்களுடைய அவங்களுடைய பார்வையை பொறுத்து தான் இருக்கு. அதனால எங்களை பொறுத்தவரையில் யார் கட்சி ஆரம்பித்தாலும்
நாங்கள் வந்து வரவேற்க தயாராக இருக்கோம். எங்களுக்கு தெரியல. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து அகில இந்திய அளவில் உலக அளவில் நீ மிகப்பெரிய கட்சி. தமிழ்நாட்டிலையும் வெகு விரைவில் இன்னும் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட ஓபிஎஸ் 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. நான் 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கேன் திருநெல்வேலியில். அது மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் எல்லாருமே 3 லட்சம் 4 லட்சம் ஓட்டில் வாங்கியிருக்கேன். இந்த தொகுதியில் கூட இன்னைக்கு 2வது இடங்கள்ல சில இடங்கள்ல வந்திருக்கு. பூத்தில் நிறைய பூத்தில் எங்கள் ஆட்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் மாவட்ட தலைவர் நம்ம வேதா இருக்கிறாரு, ராஜேந்திரன் இப்போ மண்டல தலைவர் இருக்கிறாங்க. நிறைய பூத்தில் நான் இப்போ கணக்கெடுத்து பார்த்தேன். எல்லாமே 2வது இடத்துல இருக்குது பூத் லெவலில். எங்கள் கட்சியும் வளர்ந்துட்டு தான் இருக்குது. 2020 எப்படி இருக்கு? 26 மிகப்பெரிய அரசியல் மாற்றம் இருக்கும். இன்னைக்கு திமுக எல்லாரும் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்குது, அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க. எல்லா இருந்தாலும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும்போது எல்லா காலகட்டங்களையும் அந்த ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஏற்கனவே இருக்கிற திராவிட கட்சிகளா இருக்கட்டும், இப்போ புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்களா இருக்கட்டும், இந்து பண்டிகைக்கு தொடர்ந்து வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது அவங்களுடைய ஒரு மனநிலையை பொறுத்து. இந்துக்கள் வந்து ஜாதியால போய் பிரிஞ்சிருக்கிறாங்க. அவங்க வந்து மைனாரிட்டி மக்களுடைய ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போர்வையை பசுத்தோல் போர்த்திய புலியாகத்தான் இன்னைக்கு இருக்காங்க. இதனால என்னன்னா நாடு போய் அடைய வேண்டிய ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமா போய் அடையாது. ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கக்கூடிய விடுதலை பொறுப்பு கட்சி தலைவர் வந்து மதுரை பூர்ண மதுரை முன்னாள் அறிவிச்சு இதில் வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எப்படி பாருங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க நிர்பந்திக்கிறதுக்காக பண்றாங்களா இல்லை என்ன காரணத்துக்காக? அதாவது மதுவிலக்கு வேணுங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் அதாவது இப்பொழுது டாஸ்மாக்லாம் குடிச்சிட்டு நிறைய பேர் இறந்து போகிறாங்க. நிறைய கள்ளச்சாராயம் காட்சி இப்போ கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா 60-70 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் கள்ளக்குறிச்சியில் இதே மாதிரி சம்பவம் நடக்குது. ஆனால் எங்களை பொறுத்தவரை அதெல்லாம் இல்லாமல் கள்ளுக்கடையை திறந்து விடலாங்கிறது தான் எங்களுடைய. இப்போ புதுசாக காலேஜில் சேர்றவங்களுக்கு இந்த ரேக்கிங் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் பார்த்து நடத்தணும்னு சொன்னீங்க. இப்போ தொடர்ந்து இந்த காலேஜில் அந்த மாதிரி ரேக்கிங் எல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் என்ன மாதிரி தடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கல்லூரியில் பொறுத்தவரை குறிப்பாக மருத்துவக் கல்லூரி மட்டும் இல்லை, பல கல்லூரிகளில் வந்து ரேக்கிங் மாதிரி பண்ணுறாங்க. அது யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது. அதை வந்து யாராவது ரேக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னாக்கு உரிய நடவடிக்கை அந்த நிர்வாகம் எடுக்கணும். அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி, ரேக்கிங் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கெல்லாம் படிக்கும் போது ஒவ்வொரு கிளாஸ்லேயும் மாரல் சயின்ஸ்னு ஒன்று ஒழுக்கத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறோம். அது மாதிரி அவர் ஒழுக்கத்தை பற்றி சொல்லிக் கொடுத்துருக்காரு. இதே மாதிரி ஒவ்வொரு முறை ரீதியாகவும் ஒவ்வொரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு மத ரீதியாகவும் சில பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதான் பாபத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் இதெல்லாம் சொல்கிறாங்க. அது இல்லாமல் அவர் ஒரு சர்ச்சையான கருத்துலாம் நீங்கள் இப்போ 2 நாளாக சமூக வலைதளங்களில் போயிட்டு பார்த்துருக்கோம். பல சர்ச்சையான கருத்துக்களை ஏற்கனவே பேசுனதுலாம் இப்போ வலைதளங்களில் போயிட்டு இருக்கு. என்னது, அவர் குறுகிய காலத்தில் முன்னாடி வந்து பல்வேறு இதில் வந்து தவறான, அதாவது மாற்றுத்திறனாளிகளாக பிறக்கிறது, கண்ணு தெரியாமல் பிறக்கிறதுக்கு முன்னே பாவங்கள் தான் அந்த கண்ணு தெரியாமல் கால் இல்லாமல் எல்லாம் பிறப்பாங்க. அது அந்த வார்த்தைகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று தான். அதுக்காக வேண்டி ஒருத்தர் இதை மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க. எல்லா விஷயங்களையும் எடுத்து பார்த்து சீர்தூக்கி பார்த்தா தான் ஒரு அரசாங்கம் ஒரு நேர்மையான அரசாங்கமாக. தாய் மகன் உறவே வந்து சொல்ல பேசுகிறது. அது கூட அந்த மாதிரி விஷயங்களை வந்து நிச்சயமாக தவிர்க்கப்படும்.